विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्। नमः पुंसे पुराणाय पूर्णानंदाय विष्णवे निरस्त निखिल ध्वांत तेजसे विश्वहेतवे नम आचार्येभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यः। மகாபாரதத்தினுடைய பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், சனத் சுஜாத்தியம் அப்படின்னு 3 ரத்னங்கள். அந்த சனத் சுஜாத்தியம் என்ற கிரந்தத்தை பார்த்துருக்கோம். அதுல என்ன விசேஷம்? இந்த 3 ரத்னங்களுக்கும்னா ஆச்சாரியால பாஷ்யம் எழுதப்பட்டதாக இருக்கு. இதுல 4 ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 5வது ஸ்லோகம். பிரமாதாத்வா அசுராஹ பராபவன்னே அப்ரமாதாத் பிரம்மபூதாசுராஸ்ச நவை மிருத்யுர்வ்யாக்ர இவாத்தி ஜந்தூலே ந ஆப்யஸ்ய ரூபம் உபலப்யதே ஹி. பிரமாதாத் வா அசுராஹ பராபவன்னே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட். அப்ரமாதாத் பிரம்மபூதாஹ சுராஹ நவை மிருத்யுர்வ்யாக்ர இவ அத்தி ஜந்தூலே நாபி அஸ்ய ரூபம் உபலப்யதே ஹி. மிருத்யுவை எப்படி தாண்டுவது அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், அப்பிரமாதம் அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து நழுவுவதுதான் காரணம். நாம எல்லாம் பிரம்ம நிலையில இருந்த போதிலும், அந்த பிரம்ம நிலையில இருந்தாலும் நான் அப்பிரம்மம் எனக்கூடிய அனாத்மா அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்தது இருக்கு இல்லையா? இதுதான் சகல அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருக்கு. அதனால அஜ்ஞானம்னு எல்லாம் வேதாந்த கிரந்தங்கள்லாம் நம்ம எல்லாம் அஜ்ஞானத்துல இருக்கோம்னு சொல்றது. அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு இவர் என்ன இன்டர்பிரேட் பண்றாரு? அஜ்ஞானம்னா என்ன? உங்களுடைய நிலை என்ன? பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபம், உங்களுடைய ஸ்வரூபம். இப்போ அந்த ஸ்வரூபத்திலிருந்து நீங்கள் நழுவி விட்டீர்கள். அதனால எல்லா பிரச்சனையும் டீல் பண்ணீங்க. திருப்பி அந்த நிலை உங்களுக்கு வந்து விட்டதே. ஆனால் இதில் இருந்தெல்லாம் விடிவு காலம். ஆகையினால இதை தெரிஞ்சுகின்றா மிருத்யு என்பதே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அமரத்துவம் தான் நமக்கு இல்லையா? ஆகையினால இந்த மிருத்யுவை ஜெயிக்கக்கூடியதான ஒரு வழி இது, அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நாப்பி அஸ்ய ரூபம் உபலப்யதே. அவருடைய ரூபமானது உங்களுக்கு தெரியாது. அதனால ஞானத்தினாலதான் வித்வானு தேஜசா அபியதி நித்தியம் அப்படின்னு சொல்லி தஸ்ய பந்தா ந வித்யதே ஹி அன்யதா இதி அப்படின்னு போன ஸ்லோகத்தை பாஷ்யத்துல நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லையா? வேதங்கள்லாம் என்ன சொல்றா? நான்ய பந்தா வித்யதே அயனாய. இருக்கிறது ஒரே ஒரு வழிதான்பா. அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தால் மட்டுமே இந்த மிருத்யுவை தான் ஜெயிக்க முடியும். அது இல்லாத வரைக்கும், சம்சார லட்சணங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மிருத்யுவனுடைய பயமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ ஆச்சாரியால் இப்போ அடுத்த கேள்விக்கு சங்கட்டி போட்டார். இதோடதான் நம்ம முடிச்சோம். கதம் ஏதத் அவகம்பியதே பிரமாதா மிருத்யு அப்பிரமாதா அமிர்தத்துவம். சார் நீங்க சொல்றேன் சார், நீங்க என்ன சொல்ற? நீங்க உங்க நிலையிலிருந்து நழுவினதுக்கு பேர் பிரமாதம் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா? கேர்லெஸ்னஸ், இதுதான் இக்னரன்ஸ், மூலாஜானம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரமாதம் தான் மிருத்யு, இதுதான் காரணம், இதுதான் மிருத்யுவனுடைய நிலை அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இந்த பிரமாதம் நிலைக்கிட்டுன்னா அமரத்துவம், அப்பிரமாதா அமரத்துவம் அப்படின்னு சொல்றீங்க. நல்லா இருக்கு, கேட்கும் போது நல்லா இருக்கு. அது எப்படி அப்படி
கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு பதிலாகத்தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சனத்குமாரர் இல்லையா, சனத் சுஜாத்தியர் திருதராஷ்டிரன் மிருத்யு பயத்துல பீடிக்கப்பட்டவனுக்கு இந்த விஷயத்தை இப்பொழுது சொல்லுகிறார். பிரமாதாத்வா அசுராஹ பராபவன்னே அப்ரமாதாத் பிரம்மபூதாக சுராஹ. பிரமாதாத்து வை இண்டீட் பிரமாதத்தினாலதான். பிரமாதம்னா என்ன? ஆத்மஸ்வரூப அஜ்ஞானாத் பிரம்மபாவாத் சுதஹா. அதனால இல்ல சுவாபாவிக பிரம்மபாவ பிரச்சுதவனாத் இல்லையா, பிரச்சவனாத். அந்த செவன்னா இறங்குறது, அந்த ஆத்ம நிலையிலிருந்து நீங்கள் இறங்கினீங்க இல்லையா அனாத்மாவிற்கு, அதுதான் காரணம். இந்த நிலை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா அசுரர்கள் இந்த நிலையைத்தான் இருக்கிறார்கள். அசுராக விரோச்சனன் போன்ற அசுரர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்னாச்சு? பராபவன். அவர்கள் எல்லாம் தேவர்களால் வெல்லப்பட்டவர்கள், தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். பராபவன். ஏன்? பிரமாதத்தினாலதான் அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்பிரமாதம் அப்பிரமத்தனாக இருந்தானேயானால் இல்லையா, இந்த சுவாபாவிகத்திலிருந்து சதானந்த அத்விதீய பிரம்மாத்மா அவஸ்தானம் இருக்க இந்த நிலையிலிருந்து நழுவாமல் இருந்தானேயானால், அப்பிரமாதமா இருந்தானேயானால் அவர்கள் என்ன ஆகிறார்கள்? பிரம்மபூதாகா. இதை குறிக்கக்கூடிய சொல்லுதான் சுரர்கள் அப்படின்ற தேவர்கள். சுராதேகா யாரு? இந்திராதேகா அப்படின்ற அர்த்தம். விரோச்சனாதிகள்லாம் என்னாச்சு? பிரமாதத்தினால தோற்றார்கள், விட்ட மாட்டின்றார்கள். தேவர்கள் எல்லாம் இந்த பிரம்மபாவத்தை அறிந்ததனால, அப்புறமா தன்னுடைய சொரூபத்தை அறிந்ததனால அவர்கள் தேவர்களாக விளங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். நவை மிருத்யு வியாக்ர இவ அத்தி ஜந்தூனு. இந்த மிருத்யு அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதோ ஒரு உருவத்தோட அப்படி புதி மாதிரி இருந்து எல்லாரையும் எல்லா ஜந்தங்களையும் சாப்பிடுறது அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க. என்ன, இந்த மிருத்யுவானவர் எப்படி நம்ம எல்லாம் சாப்பிடுறது தெரியுமா இல்லையா? அஜானத்துல மூழ்க அடிச்சு இல்லையா, நம்மள அஜானத்தினால ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. அஜானத்தினால அபிவேகத்தினால நமக்கு அஜானம் வந்தது. அஜானம் வந்ததுனால என்னாச்சு? சரீரத்தை பெரும்படியான ஒரு நிலைமை வந்துட்டு, சரீரத்தை பெற்றோமையானால் ஒரு கர்மாவை செய்ய வேண்டியிருக்கு. கர்மாவை செய்தவனையானால் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த விஷய சர்க்கிள் வாங்கி இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா, பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா, இப்படி இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிட்டு புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம்னு இருக்க. இதுக்கு பேர் தான் சார் மிருத்யு இல்லையா? இந்த மிருத்யு அப்படியே அந்த சம்சாரமானது அப்படி வந்து அசம்சாரியா இருக்கக்கூடியவங்களுக்கு தின்றதுன்றது அந்த மாதிரி ட்ரபிள் இல்லை. இது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய குணம். அது மாத்திரம் நாப்பி அஸ்ய ரூபம் உபலபியது. இந்த மிருத்யுனுடைய ரூபமானது காணப்பட்டதுன்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கும் போக்கடிக்கிறதுக்கு. இது வரவே வராது. அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம் போக்கடிக்கணும்னா என்ன வழி இருக்கு? ஒரே ஒரு இருட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? நீங்க என்னதான் தண்ணி கொட்டினாலும் போகாது. தொடக்கத்தை எடுத்து நன்னா பெருக்கிற இருட்டு போகுதா பார்க்கலாம்னாக்கா அதெல்லாம் நடக்குமா? இல்லவே இல்லை. ஒரு தீபம் இல்லையா, ஒரு தீக்குச்சி வேணும், மேட்ச் பாக்ஸ் வேணும். அந்த வெளிச்சம் வந்ததே ஆனால் மட்டுமே இந்த இருட்டானது போக்கடிக்கப்படும். அதே மாதிரி ஆத்ம ஞானம் ஒன்றத்தினாலதான் இந்த பிரமாதம் எனக்கூடிய இந்த நிலையானது நமக்கு மாறி அப்பிரமத்தனாக மாற முடியும், அப்பிரமாதாவாக மாற வேண்டும். அப்படி மாறிந்தால்தான் நமக்கு இந்த மிருத்யு, இந்த சாவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. கதம்னு கேட்டீங்களுக்கு அது எப்படி சார் அமிர்தத்துவம் போடும் அப்பிரமாதமா இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு இல்ல. அதுக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி அவர் சொன்னார். இப்போ பாஷ்யத்தை பார்ப்போம், அப்புறம் அந்த ஆட்சியாயிக்காவையும் பார்க்கலாம். விரோசன் இந்திரனுடைய ஆட்சியாயிக்காவை பார்க்கணும். பிரமாதாத் அப்படின்னு முதல் பதம் என்ன இருக்கு? பிரமாதாத் வா அசுராஹா பராபவன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? பிரமாதாத் அப்படின்னாரு.
பிரமாதத்தினால் அப்படின்னு. பிரமாதத்தினால் அப்படின்றீங்களா, பிரமாதத்தில் இருந்துதான் இந்த அசுரர்களுடைய தோல்வியானது ஏற்பட்டது அப்படின்னு அர்த்தம். பிரமாதத்தினாலதான், பிரமாதத்திலிருந்துதான் இந்த தோல்வியானது, மிருத்யுவானவர் உங்ககிட்ட வந்து சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். பிரமாதாத் பஞ்சமி. பிரமாதாத்னா என்ன அர்த்தம்? சுவாபாவிக பிரம்ம பாவ பிரச்சுதவனாத். உங்களுடைய சுவாவம் என்ன? பிரம்மபாவம். எல்லாரும் பிரம்மஸ்வரூபம் தான் உலகத்துல. சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு சொல்றது எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இப்ப எனக்கு அது தோணுகிறதா இல்லையா? நான் பிரம்மங்கிற நினைப்பு வரவே மாட்டேங்கிறது. நான் எப்படி சார் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இக்னரன்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? இந்த இக்னரன்ஸ் இருக்க, இதுதான் அப்புறம் அதை நம்ம ஷியோரா இருக்க வேண்டியது. நீங்க எதை கிளைம் பண்ணோம், எந்த ஐ நீங்க எப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை பார்த்தேன், எந்த நான் மூச்சில் இருந்தேனோ, எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் மூச்சு கனவு கண்டேனோ, அந்த நான் அந்த 3 காரியத்தை நானே பார்க்கிற சாட்சியாக இருக்கிற காரணத்தினால அந்த 3ஆவும் நான் இருக்க முடியாது இல்லையா? அந்த பஞ்ச கோஷத்துக்கும் அதீதமான ஒரு சொரூபமாச்சு. என்னை நான் ஏன் அன்னமய கோஷத்தோட ஐ ஆம் ஃபேட்டு இல்லையா, ஐ ஆம் ஒல்லி இப்படி எல்லாம் ஏன் சொல்லிக்கணும்? எனக்கு ஐ ஆம் தர்ஸ்டி, ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்னா எப்படி பிராண தர்மத்தோட போய் சேர்ந்து பிராணமய கோஷத்தோட போய் சேர்ந்துக்கணும்? ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு மனோமய கோஷத்தோட சேர்ந்துக்கிறோமே. அது மட்டும் இல்ல, ஐ ஆம் அ மேலு, ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அன் இன்ஜினியர் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கோமே. இல்லன்னா ஐ டோன்ட் நோ எனிதிங் சார், ஐ ஸ்லெப்ட் சார்னு இப்படி சொல்றீங்க. இப்படி அந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயத்தோடையே பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த ஆத்மா இந்த பஞ்ச கோஷத்துக்கு அப்பாற்பட்டது இல்லையா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி. இந்த வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர்ன்ற ஒரு நிலைக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர். சாட்சி எப்படி சார்? நீங்க எப்படி சார் வேக்கர் ஆவேன், நீங்க எப்படி சார் ட்ரீமர் ஆவேன், நீங்க எப்படி சார் ஸ்லீப்பர் ஆவீங்க? இந்த மூர்த்தியை நீங்களே பார்க்கிற காரணத்தினா உங்களை விட வேறானதாக இது இருக்கிறதுனாலதானே உங்களால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய நான் எனக்கூடிய சொரூபம் இந்த 3ஓட எப்படி ஐடென்டிஃபை ஆகும்? ஆகாது. அதை தெரியாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுடைய சொரூபம் சரி சார் இது இல்ல, நீங்க பஞ்சகோஷாதீதம்ன்றீங்க இல்லையா? பஞ்சகோஷம் இல்லன்றீங்க, ஸ்தூல சரீரம் இல்லன்றீங்க, சூக்ஷ்ம சரீரம் இல்லன்றீங்க, காரண சரீரம் நீ இல்ல அப்படின்றீங்க. அப்புறம் நீ வேக்கர் இல்ல, நீ ட்ரீமர் இல்ல, நீ ஸ்லீப்பர் இல்லன்றீங்க. அப்ப எல்லாம் இல்ல இல்ல இல்லன்னா அப்ப எதுதான் சார் அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபா. அதுதான் உங்களுடைய சுவாபாவிகமான ஸ்வரூபம். உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? நீங்க கிளைம் பண்ண வேண்டியது அந்த நானோட தானே. நீங்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நீங்க சேர்ந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நீ அவரோட கேட்கும் பண்ணுபா, நீ இவரோட சேர்ந்து அனீஷையா முக்கியமான இப்படி ஹெல்ப்லெஸ்லி நீங்க போய் இந்த மோகத்துல போய் மாட்டிருக்கீங்களே. இதுல இருந்து வெளியில வரணும்னா, அஞ்ஞானத்துல இருந்து வரணும்னா ஞானத்தினால மட்டும்தான் வரணும், வேற வழி இல்லப்பா. நான் அந்நிய பண்டா வித்தியதே. நான் எல்லாருக்காவது வழி இருந்ததுன்னா அவனுக்கு சொல்லலாம். இல்லவே இல்லை, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் உங்களுடைய சொரூபம். அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுபாவத்திலிருந்து நழுவி விட்டீர்கள் அல்லவா? அந்த நழுவல் தான் காரணம் சார். இந்த நழுவல்னாலதான் அனாத்மனி தேகாதோ ஆத்மபாவாத், அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல தேகம், காரண தேகம், இந்த 3 தேகத்துல போய் நான் என்று கருதினீர்கள். அந்த கருதினாலதான் நீங்க என்ன ஆச்சு? அசுராஹா அப்படின்னா. அசுராஹானா யாரு? விரோச்சன பிரபுதையா, இவர்கள்லாம் தோற்றாக. விமுகா பவதி பராபவஹா, அந்த நிலையிலிருந்து இவர்கள் நன்ன விமுகமாக வெளியே வந்து விட்டார்கள் சார். அதனால அசுர சுபாவமானதுனால வாழ்க்கையில் இவர்கள் தோற்று கொண்டே இருக்கார். பராபவன், இந்த தோல்வி திரும்ப திரும்ப புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனின்னு அப்புறம் திருப்பி இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு தோற்று போகிறார்கள். அதைத்தான் ஸ்ருதியும் சொல்லுகிறது. தாச்சு ஸ்ருதி அனுபலப்ய ஆத்மானம் இது ஆரம்பிய
தேவாவாசுராவா தே பராபவிஷ்யந்தி இத்யந்தேன அப்படின்னு சொல்றாரு. இது என்ன ஸ்ருதி அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல பிரஜாபதி வித்யை அப்படின்னு 8ஆம் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய அதுல எப்படி இருக்கு அப்படின்னா விரோச்சனன் ரெண்டு பேர் இருந்தார்கள். விரோச்சனன் இந்திரன். ஒரு நாள் என்ன பண்ணா அந்த இவரான குருவான பிரஜாபதியானவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்க அதுதான் கரெக்ட் ஆஃப் சாந்தோக்கிய உபனிஷத். அவர் என்ன சொன்னார்? ச ஆத்மா அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பா அப்படின்னாரு. அப்பா உன்னுடைய சொரூபம் இருக்க இந்த ஆத்மஸ்வரூபம், இந்த ஆத்மாவானது அபகத பாப்மா அப்படின்னாரு, பாபமற்றதுப்பா. அது மட்டும் இல்ல, விஜரஹா இதுக்கு மூப்பு வீப்பு அதெல்லாம் கிடையாதுப்பா. இது எப்போதும் நித்திய அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு சொல்றதுப்பா. இதுக்கு உங்களுக்கு மூப்புன்றதே கிடையாது, ஓல்டேஜ்ன்றது கிடையாது. அது மட்டும் இல்ல, விமிருத்யு உனக்கு டெத்துன்றதும் கிடையாது. கவனிக்க வேண்டியது அவனுக்கு சொல்லி தர திருதராஷ்டிரனுடைய கேள்வி அதுதானே. ஆனாலும் உனக்கு மரணம் கிடையாதுப்பா, மரண பயம் வந்துட்டு. அதனாலதான் போய் விதுரனை கூப்பிட்டா. விதுரன் சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி தர முடியாது, உங்களுடைய உண்மையான சொரூபம் மரணம் தான், மரணம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால இதை நான் சொன்னா நன்னா இருக்காது, உனக்கு சனத் சுஜாத்தியரை வர வைக்கிறேன் நானு, அவர் சனத்குமாரர் உனக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாங்கன்னு வர வச்சு இவர் இந்த கேள்வி கேட்டார் இல்லையா. சாவு இல்லன்னு எப்படி சார் சொல்றீங்க நீங்க? இருக்கே சார், எனக்கு பயம்தான் இருக்கு, மிருத்தி பயம் இருக்கு, மரண பயம் இருக்கு, ஜரா பயம் இருக்கு, எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு. புத்திரர்களால பயம், கசின்ஸால பயம், எதிரிகளால பயம், எல்லாத்துலயும் பயம் 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 தானே இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு அவர் சொல்றதுக்காக வந்திருக்காரு. அப்பா உங்களுடைய உண்மையான சுரூபம் மரணமற்றதுப்பா, விமிருத்யு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விஷோகா கவலை என்பதே உமக்கு கிடையாதுயா. கவலை எல்லாம் மனசுக்கு தயா. இந்த கவலை எல்லாம் உனக்கும் மனசுக்கும் என்னையா சம்பந்தம், நீ அதுல இருந்து வித்ரா பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பசி, பசி இதெல்லாம் தேகத்துக்கு தயா. பசி தாகம் எல்லாம் பிராணனுக்கு வருந்தியா. நீ ஏன் பிராணனோட ஐடென்டிஃபை பண்ற? ஐ சேரவே தராது. ஐஎம் ஹங்கிரின்ற யூசேஜே பெரிய தப்பு. எதையாவது இங்கிலீஷ வச்சுட்டு ஐஎம் ஹங்கர், ஐ எதோடையும் சேராதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஹங்கரோட போய் சேர்ந்தாரு எனக்கு தெரியலையா. பிகாஸ் ஆஃப் யுவர் இக்னரன்ஸ் யூ ஆர் சேயிங் ஐ எம் ஹங்கரி, ஐ எம் தர்ஸ்டி இப்படின்னா சொல்றீங்க. இது சரியா வராதுப்பா அப்படின்றதுக்காக விஜிகத்சா அபிபாசா. விஜிகத்சா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பசி இல்லாத நிலைமை. அபிபாசா தாகம் இல்லாதவன்பா நீ, உனக்கு பசி தாகம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்திய சங்கிய காமஹா. சத்தியகாமன்னா என்பா நீ நினைக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறப்படும்பா. அது மாத்திரம் இல்ல, சத்திய சங்கல்பகா நீ என்ன நினைக்கிறியோ அது தடைபடவே படாதுப்பா. இந்த 8 குணங்களும் இருக்கக்கூடியதுதான்பா ஆத்மா அப்படின்னு இந்த பிரஜாபதி சொன்னார். இந்த பிரஜாபதி சொன்னதுல அபகத பாப்மா பாவமற்றது வேல்யூ கொடுக்கல, விஜரஹா ரைட்டு அதுக்கு வேல்யூ கொடுக்கல, விமிருத்யு அதுக்கும் வேல்யூ கொடுக்கல, விஷோகா இல்லையா சோகமே கிடையாது, விஜிகித்சா பசி கிடையாது, தாகம் கிடையாது, அபிபாசா அடுத்தது ஒன்று சொல்ல சத்தியகாமா நீ என்ன நினைச்சாலும் நடைபெறும், சத்திய சங்கல்பகா நீ என்ன நினைச்சாலும் அது தடைபடாது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை நீ அன்பேஷ்டவ்யா சதிஜிக்யாசி தவ்யா அதை நீ தேட வேண்டும். அந்த ஆத்மாவை, அந்த ஆன்மாவை நீ விஜயாசித்தவ்யா நன்றாக அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு இது பண்ண. அந்த விஜயானம் மாத்திரம் உனக்கு வந்துருச்சுன்னா இன்னொரு விஷயத்த சொன்னார் பாருங்க, சர்வான் லோகான் இல்லையா, சர்வான் லோகான் ஆப்னோதி. நீ எல்லா உலகங்களையும் சர்வான் காமான் எல்லா ஆசைகளும் நீ நிறைவேறப்பட்டவனாக ஆகிவிடுவான். சர்வான் லோகான் சர்வான் காமான் ஆப்னோதி, எல்லா லோகங்களையும் அடைவாள், எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படுவாய் அப்படின்னு சொன்னார்.
இது தெரிஞ்சிருக்கு சார் விரோச்சனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு ஆசை. ஆஹா, பேர்பட்ட நிலை இல்லையா, உலகங்களை எல்லாம் அடையணும், எல்லா உலகங்களையும் நான் தான் அடையலாம்னாக்க எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் எல்லா ஆசைகளும் நிறைவேறும். இது இல்ல ஒரு தேவனா இருப்போம், ஒரு தேவர்களுக்கெல்லாம் தலைவரா இருப்போம்னாக்க இதுதானே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது. எல்லா காமனைகளையும் நாம் பெறலாம் அப்படின்னு இதுல ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் இந்த ஒரு உபதேசத்தை கேட்ட உடனே ரொம்ப ஆசைப்பட்டார்கள். ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்ணாங்க இல்லையா, அப்போ இந்த ஆத்மாவை பற்றிய விஷயத்தை நாம அறிந்தா எல்லா ஆசைகளும் நிறைவேறும், எல்லா லோகத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஆசையில ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தேவாகா அசுராகா அனுபவித்ததே இந்த விஷயத்தை அவர்களுக்கு கேட்டார்கள், அறிந்தார்கள், கேட்டனர். ஆஹா, இந்த போதம் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம போய் பிரஜாபதியை போய் அணுகி அவர்கிட்ட இந்த நாலேஜை பெறுவதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமாக என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு தெரியாது, ரெண்டு பேரும் அசந்திதானவ் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கலந்து பேசுறாங்க இல்லையே. அவங்க என்ன பண்ணாங்க, சமித்பாணிகி சமித்தோட போய் அதீதி பகவோ பிரம்ம அப்படின்னு போய் சாட்சாத் பிரம்மாஜி கிட்டே பிரஜாபதி கிட்டே போய் சமித்தேன்னு போய் அப்படி போய் அங்க உட்கார்ந்து பிரஜாபதி சகாசம் ஆஜத்மது ரெண்டு பேரும் போய் நின்று எங்களுக்கு நீங்கள் சொல்லி தர வேண்டும் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, வருஷாணி பிரம்மச்சரியம் பூஷத்து அப்படின்னாரு. நீ பிரம்மச்சரியத்தோட 32 வருஷம் இங்கே இருந்து கொண்டு இந்த பாடங்களை எல்லாம் படிக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். உனக்கு அது மாதிரி முடிஞ்சதுன்னா சொல்லு, நான் கண்டு உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னாரு. ஆஹா, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டாங்க. வந்த உடனே அவர்கிட்ட போய் கேட்டாங்க. சரின்னு அவர் பாடத்தை ஆரம்பிச்சாரு. ஆத்மா எதுனாரு. சஹா பிரஜாபதி வாச்ச ஏஷோ அக்ஷினி புருஷா திருச்சதே ஏஷ ஆத்மா. கண்களில் எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அபயம், அதுதான் பிரம்ம அப்படின்னு சொன்னார். இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னார். இந்த உபதேசம் ஆன உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்திரனுக்கும். ஓஹோ, ரைட்டு, கண்ணுல தெரிகிறது தான் ஆத்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் மேல அவர் சொன்னார், அது மாத்திரம் இல்ல என்ன சொல்லி அப்சு பரித்யாயதே யஸ்ய அயம் ஆதர்ஷே கதம ஏஷ பகித்யேஷா. நீங்க தண்ணியில பார்த்தா தெரிகிறது அதுதான் ஆத்மா, இத பரீட்சை பண்ணி பார்க்கலாம். கண்ணில் தெரிகிறது எதுவோ அதுதான் ஆத்மா. இத பரீட்சை பண்ணா நீங்க தண்ணியில போய் பாருங்க, கண்ணாடியில போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இது எல்லாத்திலையும் தெரியக்கூடியது உங்களுடைய ஆத்மா தான். அவர் சொன்னது உங்களுடைய உண்மை ஸ்வரூபம் தான் பிரதிபிம்பமாக இருக்கு, உங்க மனசுல பிரதிபிம்பமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரை அதை லிட்டரலா எடுத்துட்டாங்க. தண்ணியில பார்த்தா என்னுடைய நிழல் தெரிகிறது, கண்ணாடியில பார்த்தா என்னுடைய பூஜ்யானது தெரிகிறது. அது அதோட மட்டும் சொல்ல. அவர் அடுத்தது என்ன பண்ணார், நீ அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு போய் உன்னை பாரு அப்படின்னாரு. இவன் நல்லா பவுடர் கூடெல்லாம் அடிச்சுட்டு காதுல கண்கெடுக்கன்னு எல்லாம் போட்டு தலையெல்லாம் நல்லா வாரிங்க போய் பார்த்தா சர்வ அலங்காரத்தோடு பார்த்தா இவருடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நானே ஆத்மா அப்படின்னு இருக்கு. ஓஹோ, இதுதான் ஆத்மாவாக நல்லா அலங்கரிச்சுன்னு சாத்வா அலங்கிருத்தோ சுவசனோ பரிஷ்கிருத்தோ நல்ல ஆடைகள் எல்லாம் அணிந்து அப்படி பரிஷ்காரமாக படாடோபமாக போனார். அப்படி போட்டோன்னே நீங்க என்ன பாக்குறீங்க இப்போ அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களையே பார்க்கிறோம். ஆவா ஸ்வயேவம் ஆவே இல்லையா, நாங்கள் எங்களையே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்த ஹிருதம் ரெண்டு பேரும் ரொம்ப திருப்தியோட திரும்பிட்டார்கள் இல்லையா, திரும்பிட்டாங்க. இவன் என்ன பண்ணா, இந்த விரோச்சன் இவ்வளவுதான் போல இருக்கு டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து போய் அவன் நேர அனுபலத்தியமானம் அனனுபிக்க. இப்ப ஆச்சாரியால் என்ன சொன்னாரு, அதை மறந்துட கூடாது. ததாச்ச ஸ்ருதி அனுபலப்ய ஆத்மானம் நிதி ஆரம்பிய தேவாவா அசுராவா தே பராபவிஷ்யந்தி இத்யந்தேன அப்படின்னாரு. இப்படியாக 8வது பிராமணத்துல 8வது அத்தியாயத்துல 4வது மந்திரத்துல இல்லையா
பிரஜாபதி உவாச்ச அனுபலப்திய ஆத்மானம் அனனுவித்ய அப்படின்னார். இந்த ஆத்மாவை அடையாமல், அனுபலப்திய அடையாமலேயே, அனனுவித்ய அதை அறியாம அடப்பாவி அனுபவிக்க ஆகலையே இவர்களுக்கு, போட்டு விரஜத்தை இவர்கள் போயிட்டு சென்று விட்டார்களே அப்படின்னு ஒரே சிரிப்பு. என்னடா இன்னும் டீச்சிங்க முடியல, இவன் பாட்டுக்கு நான் சொன்னதை வச்சுட்டு எனக்கு ஆத்மா தெரிஞ்சு விட்டு அப்படின்னு போயிட்டாம சம்சாரியாவே இருந்துட்டு இருக்கான் அந்த அசுரன் ஆனவன். இந்த இந்திரன் மட்டும் கொஞ்சம் யோசிச்சார், என்னடா இது எப்படி இருக்க முடியும்? இப்போ அலங்காரத்தோட இருந்தேனையானால் அலங்காரம் தெரியாது, அலங்காரம் இல்லாம என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுங்க, அப்ப டேமேஜ் எப்படி? ஆத்மா எங்கேயாவது டேமேஜ் ஆகுமா? இல்லையா, சரீரம் தானே டேமேஜ் ஆகும், சரியா இல்லையே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருக்கு. பார்த்தான், சரி சரி நம்ம விரோதம் மாதிரி கிடையாது இல்ல, நமக்கு இது சரியா வரல, ஐ ஹாவ் டு நோ சம்திங் மோர் அப்படின்னு திருப்பி வந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரஜாபதி. இன்னும் ஒரு 32 வருஷம் இரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி ஸ்ரத்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனுக்கு திருப்பியும் இந்த பிரஜாபதி வித்தியெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி சொல்லி கொடுத்து திருப்பி ஒரு அப்பவும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. நான் எப்படி மனசாக இருப்பேன், கண்ணில் இருப்பேன், மனசுல தெரியும் இருக்கிறேன்னு, மனசுல இருக்கிறது தானே நான் சொன்னாக்கா நம்ம என்ன சொல்றோம், அயாம்னு சொன்னான்னா மைண்டில் இருக்கக்கூடிய நான் தானே நானு அப்படின்னு கேட்ட, இல்லப்பான்னு அவர் மேலும் சில விஷயங்கள் தான் சொன்னார். சொல்லி அவர் என்ன பண்ணாரு, கடைசியா அவனுக்கு அத எத்திர ஏதத் ஆகாசம் மனுஷனம் சக்ஷு சாட்சுஷ புருஷனாய தட்சனாய அப்படின்னு சொல்லி, இல்லையா, தேவா வா சுலாவா பராபவிஷ்யந்தி அப்படின்னு சொன்னார். இந்த தேவர்களும் அவர்களும் வெல்லப்படுவார், இந்த சம்சாரத்துல மாற்றிக்கொண்டு கஷ்டப்படுவார்கள், தோற்று விடுவார்கள் வாழ்க்கையில் அப்படின்னு வித்தியந்தேன சொன்னாரு. இல்லையா, இப்போ அதுக்கு காரணம் என்ன இப்ப யோசிப்போம் நம்ம அப்படின்னு சொன்னா, ததா அப்பிரமாதா. சரி, இது விரோசனுக்கு அப்ளை ஆயிடுச்சு, அவன் தப்பா புரிஞ்சுட்டா போயிட்டான். இந்திரனானவன் கண்டுபிடிச்சான், அவன் திருப்பி வந்தான், திருப்பி வந்து இவர்கிட்ட எல்லாத்தையும் படிச்சுட்டான். படிச்சதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க ததா அப்பிரமாதாத், அதனால இப்ப என்ன ஆச்சு அவனுக்கு அப்பிரமாதாத் நழுவாத நிலை, அப்பிரமத்த நிலை. பிரமாதம்னா தன்னுடைய சொரூபத்தில இருந்து கேர்லெஸ்ஸா நழுவுறது, அப்பிரமாதம்னா நழுவாமல் அந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய விஷயத்தை அவன் அறிந்து கொண்டான். என்னது? சுவாபாவிகமான என்னுடைய சொரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய நான் இல்லை, இதற்கு வேறானவன் நானு, பஞ்சகோஷ அஜீதகா நானு, இல்லையா, சரீரத்திரைய விலட்சணா அகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவஸ்தாத்திரைய சாட்சி அகம், சச்சிதானந்த ஸ்வரூபகா அகம், அப்படி அதுதான் என்னுடைய சுவாபாவிக ஸ்வரூபம் என்பதை அறிந்தார். சுவாபாவிக சித் சத் ஆனந்த அத்விதீய பிரம்மாத்மனா அவஸ்தானா பிரம்மபூதாக சுராக இந்திராதயா. அப்படி அதனாலதான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் அத்விதீயமாகவும் பிரம்மமாகவும் அந்த பிரம்மமே நானாகவும் ஆத்மனா இந்த நிலையில அவஸ்தானம் இருக்க இதுதான் சுவாபாவிகமான நிலை. இந்த நிலையில அவர் பிரம்மபூதனாகவே ஆயிட்டார். பிரம்மபூதா பிரம்ம வேதனா பிரம்மைவ பவதி, பிரம்ம ஜானம் வந்துட்டேனால் அவன் பிரம்மமாகவே ஆகி பிரம்மபூதனாகவே ஆகிறான். இப்படித்தான் இந்திராதய சுராரெல்லாம் வென்றார்கள். அவர்கள்லாம் ஆத்ம ஞானம் பிரதமம் விதாஞ்சகார பிரம்மேதி அப்படின்னு இந்திரன் தான் முதல்ல இந்த பிரம்மத்தை அறிந்தவர் அப்படின்னு கேனோபனிஷத்துல சொல்றது இல்லையா. இப்படியாக இந்திராதயர்கள் இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. அதே இந்த விஷயத்தையும் எந்த ஸ்ருதியானது இந்த தேவர்கள் அசுரர்கள்லாம் பராபவிஷ்யந்தி, இவர்கள் 2 பேரும் வெல்லப்படுவார்கள், அவர்கள் 2 பேரும் தோத்து போவார்கள், ஏன்னா இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய புருஷன் தான் ஆத்மான்னு சொன்னா எதையோ ஆத்மான்னு நினைச்சிட்டு 2 பேரும் போயிட்டாங்களோ இல்லையா. அப்ப சொன்னார். இவர் திருப்பி வந்து இவர்கிட்ட உட்கார்ந்து எல்லாம் பண்ணிட்ட உடனே 3:32, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இல்லையா, இப்படி 32 96 பிளஸ் 101 வருஷம்
பிரஜாபதி கிட்ட இந்திரன் படிச்சு கத்துட்டான் இல்லையா, அந்த ஒரு நிலையை சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தம்பா ஏதம் தேவாக ஆத்மானம் உபாசதே தஸ்மாத்ய தேஷாம் சர்வே லோகாஹ ஆப்தாஹ சர்வே ச காமாஹ இத்யாதினா அப்படின்னு சொன்னார். தம்பா ஏதம் தேவாக ஆத்மானம் உபாசதே, ஏதம் ஆத்மானம் இந்த ஆத்மாவை தேவாகா உபாசத்தே தியானம் செய்கிறவர்களாக இருந்த காரணத்தினால அவர்கள் சர்வே லோகாகா எல்லா உலகங்களையும், சர்வே காமாகா எல்லா விருப்பங்களும் அவர்களுக்கு இந்த தேவர்களுக்கு தேஷாம் ஆப்தாகா அவர்களுடைய வசத்தில் வந்துவிட்டது. இதை அறிந்து தம் அனுபவித்திய விஜானாதி அனுபூதியில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் அவர்கள் சர்வான் லோகான் சர்வான் காமான் ஆப்னோதி அப்படின்னு அங்க 8வது சாப்டர் 12வது பிராமணத்துல 6வது மந்திரத்துல முடிச்சது அப்படின்னு ஆச்சாரியார் எடுத்து கொடுத்தார் நமக்கு இல்லையா. அப்படி சொன்னாதான் நம்ம போய் பார்ப்போம். சாந்தோக்கிய உபனிஷத்தை தேடினா ஓஹோ இததான் இங்க 2 வார்த்தையில சொல்றாரு. பிரமாதாத் அசுராகா அபவன்னே அப்பிரமாதாத் பிரம்மபூதாக சுராகா அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நமக்கு கோடிட்டு காமிச்சார் ஆச்சாரியார் பாஷ்யத்துல இல்லையா. இப்படி ஒரு வியாக்கியானம் வச்சுங்க. அந்த முதல் 2 லைனுக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்றான். அசவா இப்படி பாருங்க, அசுரர்கள்னா யாரு பாருங்க. இப்ப நம்ம விரோச்சனன் இந்திரன் இந்த கதை சாந்தோக்கிய உபனிஷத் இப்படி எல்லாம் போக வேண்டாம். இன்னொன்னு சொல்றேன், அசுஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணேஷு. அசுனா பிராணன். பிராணேஷு பிராணேஷுன்னா என்ன அர்த்தம்? இந்திரியேஷு புலன்களி அப்படின்னா இந்திரியேஷு ஏவ ரமந்தே இது அசுராஹா அசுஷு ரமந்தே இது அசுராஹா. எப்ப பார்த்தாலும் சென்சுவஸ் இருக்கக்கூடியவர். கண்ணு காது மூக்கு நாக்கு செவி இது என்ன கேட்கறதோ கை என்ன கேட்கறதோ யாராவது அடிக்கணும் போல இருந்தா அடிச்சுட வேண்டியது, யாரையாவது உதைக்கணும் போல இருந்தா உதைக்க வேண்டியது இல்லையா. எதையாவது சினிமா பார்க்கணும் போல தோணியதா சினிமா பார்க்கணும், எதையாவது தின்னணும் போல இருந்தா தின்ன வேண்டியது. இப்படியே அந்த புலன்கள் என்ன சொல்றதோ அதனுடைய வசமாக ஆகிவிட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் அசுரர்கள்னு பேரு. இவர்கள் எல்லாம் யாரு? அனாத்மவிதா, ஆத்மாவை அறியாததுனால வந்த குழப்பம். ஏன்? வைஷயிகாக எப்ப பார்த்தாலும் விஷயங்களுடைய சம மெட்டீரியலிஸ்டிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைஷயிகாக இப்படிப்பட்ட பிராணிகள் தான் அசுராகா. இப்படிப்பட்ட லிவிங் பீயிங்ஸுக்கு பேர் தான் அசுரர்கள். அசுரர்கள்னா ஏதோ அசுரர்கள் நினைக்காதீங்க. இப்படி எப்ப பார்த்தாலும் மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தது வாழ்க்கையே நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான் நினைச்சு கொண்டு இந்த புலன்களை எல்லாம் திருப்பாம அந்த உள்ளுக்குள்ள திருப்பாம வெளியில அது சொல்றா போதே பராஞ்சிகாணி கதனத்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மம். இந்த அந்தராத்மாவை பார்ப்பதே இல்லை. கடோபனிஷத்துல நச்சிகேதஸ்க்கு சொன்னார் இல்லையோ, பராஞ்சிகாணி காணின்னு இந்திரியாணி பராஞ்சிகாணி இதெல்லாம் பராக்காக படைத்து விட்டார் ஸ்வயம்பு. அதனால இவன் வெளிநோக்கியே இருக்காங்க தவிர யாருமே உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவை பாக்குறது இல்லப்பா. பராஞ்சிகாணி தஸ்மாத் பராங் பஷ்யதி எல்லாம் வெளியில பார்த்துட்டு இருக்கான். அந்தராத்மாவை யாரும் பாக்குறது? யாரோ கஷ்டித் தீரகா இல்ல யாரோ வேதாந்தத்துக்கு வரான்பா, அவன் தான் ஆத்மானம் வைத்திருந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்பதற்காக அவருக்கு சச்சு கண்ணு காது மூத்தெல்லாம் வெளியிலிருந்து திருப்பி உள்ள பாக்குறான் சார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இல்லையா 99% இப்படி அசுஷு ரமந்தே இப்படி அசுரர்களாகத்தான் இருக்கிறார்கள். சுவாபாவிக பிரம்மபாவம் அதிக்கிரமிய தன்னுடைய சுபாவமாக இருக்கக்கூடிய பிரம்மபாவத்தை தாண்டி அவர்கள் அனாத்மாவோட சேருகிறார்கள் சார். எது அனாத்மா? தேகாதௌ ஆத்மபாவம் ஆபன்னாஹ. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் நான் என்று அதுல போய் ஆத்மபாவம், ஆத்மா இல்லாததான பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஆத்மான்னு நினைச்சான் பாருங்க. தேகாதோ ஆத்மபாவம் ஆபன்னாக அது இக்னரன்ஸ்னால வந்து சேர்ந்தது இந்த ஒரு ஐடியா. அதனால அவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பராபவன் இல்லையா, இவர்கள்லாம் தோற்றார்கள். தோற்றார்கள்னு என்ன தோற்று போயிட்டாங்க? என்ன சண்டையா போட்டாங்க? இல்ல திரியகாதி யோனிம் ஆபன்னாக இவர்கள்
அனிமலா திருப்பி பிறக்கிறாங்க. அசுரர்களா பிறந்தவர்கள் திரும்ப திரும்ப மேல வரணும்னா சத்தியமாக்களை எல்லாம் செய்து புண்ணியங்களை எல்லாம் செய்து ஆத்ம ஞானம் வச்சு ஸ்பிரிச்சுவலா இருந்தானே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பியும் மனுஷர்களாக இருந்து இந்த நாலேஜ் எல்லாம் கடைசி ஜென்மத்துல வேதாந்தத்துக்கு கடைசி ஜென்மால அந்த வேதாந்தம் நன்றாக வேலை செய்து ஜீவன் முக்தியாக ஆகி திரும்பவும் அம்மா வயிற்றுக்குள்ள போகாததான ஒரு நிலை ஏற்படும். அப்படி இல்லாமல் இவர்கள் பிரியக்னா அரிதாந்தலாக வளரக்கூடிய இந்த அனிமல்ஸாகலாம் ஆகிறார்கள்பா. இதெல்லாம் காரணம் என்ன இல்லையா? அனாத்மாவை ஆத்மா என்று நினைத்ததுனாலதான் இவர்கள் திரும்ப திரும்ப பிறக்கிறார்கள். திரும்ப திரும்ப போறதுன்னா அடுத்த ஜென்மா என்னவா இருக்குன்னு தெரியாதுப்பா. ஆடா பிறப்பையோ மஸ்கிட்டோவா பிறப்பையோ தெரியாதுப்பா இல்லையா? புலியா பிறப்போமோ காண்டாமிருகமா பிறப்போமோ, இப்படி திரியகாதி யோனின் இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுடைய பயத்தை போய் அடைகிறார்கள், அப்படி காரணத்தை அடைகிறார்கள். ததாச்ச இந்த விஷயமானது நான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சாதீங்க. பகுபுரிஷ பிராமணோ உபனிஷத்து, பகுபுரிஷ பிராமணோ உபனிஷத். பகுபுரிஷ உபனிஷத் நமக்கெல்லாம் தெரியும். இந்த தேவி உபனிஷத்து இருக்கிற ராத்திரி சூக்தம், இந்த தேவி சூக்தம், திரிபுரா உபனிஷத்து, இந்த பாவன உபனிஷத்து, பகுரிச்ச உபனிஷத்து, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது அந்த சாட்டைக்கு பகுரிச்ச சாட்டையில இருக்கக்கூடிய பிராமணத்துல இருக்கக்கூடிய வசனத்தை ஆச்சாரியார் எடுத்து கொடுக்கிறார். நமக்கு எப்படி கொடுக்கிறார்? ததாச்ச பிருஹத் பகுபிரிச்ச பிராமணோபனிஷத்து. பகுபிரிச்ச பிராமணோபனிஷத்து என்ன சொல்றது? தஸ்மான் பிரமாத்யேத் தன்னாதித்யாத் நஹி அத்யாயன் பூர்வே ஏ அத்யாயன் தே பரா பகூ. இந்த ஆத்ம தத்துவத்தை தஸ்மாத்து, இந்த ஆத்ம தத்துவத்தை தஸ்மாத்து ந பிரமாத்யேத் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்ன அதீத்ய ஆத்ம தத்துவத்தை அதிக்கிரமணம் பண்ணி அனாத்மாவை போய் ஆத்மா என்று நினைக்கக்கூடிய விபரீத ஞானன்னு, விபரீத ஞானத்தினால அத்தியன் பூர்வே யோ அத்தியாயன் இப்படி அதிக்கிரமணம் பண்ணி உண்மையான உங்களுடைய சொரூபத்தில் இருந்து நழுவி உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட எப்ப பார்த்தாலும் அன்னமய கோஷத்தோட சேர வேண்டியது இல்லையா? நான் அப்படின்னாக்கா சார் நான் சார் இந்த பாடி தான் சார், 85 kg சார் அப்படின்னு சொல்றான் இல்லையா? எப்ப பார்த்தாலும் சார் ஐ எம் ஒயிட் சார் கம்ப்ளெக்ஷன் எனக்கு அப்படின்னு சொல்றான். அந்த பாடியே நானு நினைச்சுட்டு சொல்றான். இல்லைன்னா பசி தாகத்தோட சேர்ந்துட்டு ஐஎம் ஹங்கரி ஐஎம் போயிட்டு பிராணமய கோஷத்துல இருக்கான். இல்ல மனோமயத ஹாப்பி அன்ஹாப்பின்னு எதையாவது சொல்லிட்டு இருக்கான். இப்படி அனாத்மாவோட சேர்ந்து இருந்து கொண்டு இவர்கள் என்ன பண்றாங்க? பராபூபு அதையேவ பராஜிதா அப்படின்னு இதனால தோற்கிறார்கள்னா என்ன? விபரீத ஞானத்தினால இவர்கள் தோற்று போகிறார்கள். சரி, தோற்று போய் என்னவாக ஆகிறார்கள் அப்படின்னா ஆரம்பிய யோ வைதாயிமாக பிரஜாஹ திஸ்ரோ அத்தியாயம் மாயன் தானி இமானி வயாம்சி வங்க அவகத வயாம்சி வங்க வகத வகதாஸ் வகதாஸ் இவ அவதாஸ்த இவபாதாக சொல்ற அர்த்தம் இல்லையா? அப்படின்னு உபனிஷத் படிக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா திரயானு அப்படின்னு பிரஜாகா இந்த பிரஜைகள்லாம் திஸ்ரஹா அப்படின்னாரு. யாரு? தேவர்களாகவும் அசுரர்களாகவும் மனுஷர்களாகவும் இந்த பீயிங்ஸ் எல்லாம் இந்த பீயிங்ஸ் எல்லாம் இப்படி வந்துட்டு இமானி இவைகள்லாம் இந்த ஆத்ம ஞானம் இல்லாததுனால தனக்கு தெரிஞ்சதுதான் ஆத்மான்னு நினைத்து கொண்டு அனாத்மாவை ஆத்மா ஆத்மா என்று நினைத்ததுனால இவர்கள்லாம் என்ன நிலையை அடைகிறார்கள் தெரியுமா? உபனிஷத்து நமக்கு சொல்லி பயமுறுத்துறது. நீ எப்படி தெரியுமா பிறப்ப நாளைக்கு இந்த அனாத்மா ஆத்மான்னு நினைச்சா வயாம்சி அப்படின்னா பறவையா பட்சியாக பிறப்பாய். இந்த ஆத்ம ஞானம் இல்லாதவர்களுடைய அடுத்த ஜென்மாவானது எப்படி இருக்கும்? பட்சியாக இருக்கலாம். அல்லது வங்க அப்படின்னா வணிய விருட்சா அப்படின்னு இருக்கும்.
இல்ல காட்டுல எதையாவது ஒரு மரமாவாக பிறப்பப்பா, அதுவும் இல்லையா பகதா. பகதான்னு என்ன தெரியுமா? இல்லனாக்க இந்த ஓஷதிகள்லாம் வனஸ்பதி ஓஷதிகள் இல்லையா, அது மாதிரி பிறப்ப. அல்லது இரபாதாக. இரபாதாகன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு தன்னுடைய வயதான் பாதோதரகா அப்படின்னாக்க சர்ப்பகான் இருக்கும் இல்லையா. இப்படி ஊறுகின்ற பிராணியாக நீ இரபாதனாக பிறந்து விடுவாய் அப்படின்னா சொல்றது. அதனால என்ன தெரியுது? அவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள். தோற்கடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த சான்ஸ விட்டுட்டீங்க. பகவான் கொடுத்த அந்த ஃப்ரீவில்ல அந்த வேதாந்தத்துக்கு பயன்படுத்தாமல் அதை தூக்கி நீங்கள் வேற எதுக்கோ யூஸ் பண்ணதுனால இல்லையா, இப்ப என்னாச்சு அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக்கா போனதுனால உங்களுடைய அடுத்த ஜென்மா பயாம்சி பட்சியாக இருக்கலாம், இல்ல வங்கமாக இருக்கலாம், வணிய விருட்சமாக இருக்கலாம், இல்ல அவகதமாக இருக்கலாம், அண்ணாதி ஓஷதிகளுக்கெல்லாம் நிற்கதிரு ஓஷதிகள்லாம் இருக்க இப்படி ஒரு ஜென்மா வரலாம். அல்லது இரபாதாக இல்ல சர்ப்பமாக போகலாம் அப்படின்னு எல்லாம் இந்த உபனிஷத் கூறுகிறது இல்லையா. இதுக்கு பேர் தான் தோப்பது அப்படின்னு பேரு. பராபவத்துன்னா பராஜயம்னா என்ன அர்த்தம்? போக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பராபவன். சிறியகாதி யோனி மகாபன்னாகா இத்தியர்த்தமா. சிறியகாதி யோனியை போய் அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ததா இல்ல ஸ்வஸ்மின் ஆத்மன்யேவரமந்தி ஆத்மவிதா சுராஹா. இதுக்கு ஆப்போசிட். இப்போ அசுரர்கள்லாம் இப்படிப்பட்ட நிலையை அடைகிறார்கள். அசுரர்கள்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களுடைய சொல் பேச்சுக்கு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்ட பீயிங்ஸ் எல்லாம் இப்படியாக கீழ்நிலையை போய் அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வேதாந்தத்துக்கு வந்துட்டாங்க. ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா பக்தி கர்மா ஞானம் இதெல்லாம் அழகா வந்தது. வந்த உடனே அவனுக்கு ஒரு நாள் நல்ல இந்த பூஜையினுடைய பலனானது அவனுக்கு பூஜா பலனானது ஈஸ்வர பிரசாதமாக அவனுக்கு குரு லாபம் கிடைக்கிறது. அந்த குருவனுடைய பிரசாதத்தினால வேதாந்த சாஸ்திர ஞானம் கிடைக்கிறது. வேதாந்த சாஸ்திர ஞானத்தினால ஆத்ம ஞானம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆத்மா ஞானம் கிடைக்கிறதுனால அவன் அமரனாக ஆக்கிறான். இதுதானே சார் விஷயம். அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணார்கள்? ததா ஸ்வஸ்மின்னே ஆத்மனியே ரமந்தி இது ஆத்மவிதா சுராஹா. இந்த ஆத்மாவை இப்படித்தான் என்று வேதாந்தம் படிக்க அறிந்தவர்கள் இருக்காருல்ல, இவர்களுக்கு பேர் தான் சுரர்கள், தேவர்கள் பேரு. அந்த கதையில சொல்றதுக்காக அரக்கர் தேவர்கள் விரோச்சன் இந்திரன்னு சொன்னார். உண்மையிலே தேவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க காடுன்னா என்ன அர்த்தம்? வேதாந்த விஞ்ஞானம் யாருக்கு? வேதாந்த விஞ்ஞான சுபிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகா ஜெதய சுத்த சத்வாகா தே பிரம்மலோகேஷு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்படி வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆத்ம வித்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் சுரர்கள். அப்படிப்பட்ட அந்த சுரர்கள் இப்ப முதல் லைனுக்கு பிரமாத்வா அசுராகா பராபவனுக்கு 2 அர்த்தம் சொன்னார். அப்பிரமாதா பிரம்மபூதாக சுராகா அப்படின்னு சொன்னதுக்கும் வியாக்கியானத்தை பண்ணி முடிச்சாரு. ததாச்ச உத்தம். இது அதே உபநிஷத்துல அவங்க அசுரர்களை திட்டுறது மாத்திரம் சொன்ன இந்த நல்லதையும் சொல்ல வேண்டாமா? அதே உபநிஷத்துல பகுரிஷ பிராமணத்துல இதுவும் சொல்லிருக்கு. அந்த பிராமண உபநிஷத்துல ஆத்மன் ஏவரதி ஏஷாம் ஸ்வஸ்மின் பிரம்மணிச்சா அச்சலே ஆத்மனியேவரதி. அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவிலேயே தான் ஆத்மரதிகி ஆத்ம திருப்தகா ஆத்மாராமஹா அப்படின்னா நம்ம பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா. அந்த வேதாந்திகள் தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறிந்ததுனால அதிலேயே ரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது பொருளை இல்லையா, அவர்கள் திருப்தியாக இருப்பதற்கு இரண்டாவது காரணமே தேவையில்லை. இரண்டாவது பொருள் இருந்ததுன்னா துக்கம் தான் வரும், பயம்தான் வரும். இவர்களுக்கு இரண்டற்றதான அந்த பிரம்மபாவத்திலேயே ஆத்மாவிலேயே ரத்திகி, அதிலேயே என்ஜாய் பண்ணி கொண்டு சஸ்மின் பிரம்மணி தன்னுடைய பிரம்மத்திலேயே இருக்க எப்படி கூட்டஸ்தமாக அச்சலே அப்படியே மாறாத ஒரு ஆனந்தம் பேரானந்தத்திலேயே திளைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு தான் சுரர்கள் பேரு. தே சுராஹா இது வித்யாசாகா. இவர்களை தான் சுரர்கள் என்று விசேஷமாக கூறப்படுகிறது. சூரையஷ்ட சுரா மதாகா. இவர்கள் தான் சூரர்கள். சூரர்கள் அப்படின்றதுடைய அபிப்பிராயம் என்ன?
கஷ்மித் தீரஹா ஆத்மானம் ஐச்சது ஆவருத்த சக்ஷுவா நமக்கு தீரஹா சூரஹா தீரஹா அப்படின்ற பதங்கள்லாம் ஞானிக்கின் தேவர்களுக்கும் தான் பொருந்தும். தேவர்கள்னா என்ன அர்த்தம்? வேதாந்தம் படிச்ச அந்த தேவர்கள் அப்படின்ற அர்த்தம், காடுன்ற அர்த்தம். இப்படி மதாஹா இப்படி அவர்கள் எல்லாம் இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது? தே அப்பிரமாதாத்து சுவாபாவிக பிரம்மாத்மனா அவஸ்தானாத்து பிரம்மபூதாகா, அவர்கள் அப்பிரமாதா கொஞ்சம் கூட நழுவவே இல்லை. வேதாந்த வசனத்திலையும் குருவனுடைய வசத்தம்னா அத்தியந்த ஸ்ரத்த இல்லையா? அவர் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், அந்த ஸ்ரத்தையோட ஸ்ரத்தாவான்களாக இருந்து கொண்டு அப்பிரமாதா அப்பிரமத்தமான ஒரு நிலை, நழுவாத ஒரு நிலை, பிரம்மபாவத்திலேயே இருந்து அது என்ன நிலை? சுவாபாவிக பிரம்மாத்மனா, தாங்கள் எப்பொழுதும் சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த ஆத்மாவாகவே அவஸ்தானா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு பிரம்மபூதாகா அப்படின்ற பதத்தை யூஸ் பண்றார் வியாசாச்சாரியார். இவர் சனத்குமாரர் இவருக்கு சொல்றார். இத ஜனமேஜயன் பரிசுத்துக்கு சொல்றாரு அப்படின்றது தானே இதனுடைய. இவர் வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்றார். வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்னதாக வியாசரானவர் சொல்றது. அதுல என்ன சொல்றாரு? இதுதான் சனத்குமாரரானவர் திருதராஷ்டிரனுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்ற இந்த வசனங்கள் இல்லையா? அப்பிரமாதா சுவாபாவிக பிரம்மாத்மனாவஸ்தானம் பிரம்மபூதாகான்னு அதுதான் மீன் பண்றாரு. நிவிருத்த வித்யாஜான தற்காரியாக பிரம்மபூதம் பிரம்மபூதம் பிரம்மஜானம்னா என்ன அர்த்தம் இல்லையா? இந்த பொய்யான இரண்டாவது பொருள்னால வரக்கூடிய ஞானம் எல்லாமே நித்யா ஞானம். ஆத்மா சத்தியம், தத் விதிரித்தம் சர்வம் நித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்மைவ அப்படின்ற அந்த வேதாந்த தத்துவத்தை பண்ணதுனால இந்த நித்யா ஞானம் பொய்யான ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பொய்யான ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா தற்காரியா, அதனால வரக்கூடிய பெரிய அபிஷேகங்களும் போயிடுச்சு. அஞ்ஞானம் போச்சு, ஆவரணம் போச்சு, ஆவரணம் போச்சுன்னா விக்ஷேபமும் போய்விட்டது. அதனால பிரம்மைவ சம்பிருத்தாக இத்தா, அவர்கள் பிரம்மமாகவே ஆகிவிட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். நனு அந்யா ஏவ சர்வ ஜந்தூரு உபசம்ஹாரகா மிருத்யு பிரசித்தா கதம் முச்சியதே பிரமாதம் வை மிருத்யு அகம் பிரதீமி இது. அப்பா பிரமாதம் தான் மிருத்யு, அஜானம் தான் மிருத்யுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். பிரமாதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லிட்டு நமக்கு எல்லா ஜந்துக்களும் சாகத்துக்கு காரணம் மிருத்யு அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம். சாவு தானே சார் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரு நாள் ஜாத்தசி திருவோ மிருத்யு, எல்லா பிறந்தவர்கள் எல்லாம் இறந்துதானே சார் ஆகணும். இப்படிதானே பிரசித்தமாக இருக்கிறது இல்லையா? அப்படின்னு சொல்லி இப்படித்தானே சார் இருக்கு அப்படின்னு சொன்ன. நவே மிருத்யு வாக்ரைவ அத்தி பக்ஷயத்தி பிராணினஹா, அந்த அஜானமானது மிருத்யுவானது புலிய போல யாரையும் அடிக்கி சாப்பிடுறதுன்னு இல்லப்பா இல்லையா? அது நச்ச உபலபியதே, அது கண்ணுக்கு தெரியாததுப்பா. உபலபியான பர்சீவ் பண்ண முடியாதுப்பா. அதனால இப்படி பார்த்தாலும் சரி அப்படி பார்த்தாலும் சரி இல்லையா? பிரமாதம் வை மிருத்யும் அகம் பிரவீமி அப்படின்னு சொன்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான்பா. ஆகையினால தஸ்மாத்து நாஸ்தி ஏவ மிருத்யு, என்ன சொல்ல வந்தேன்? மிருத்யுன்னு ஒண்ணு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உபலபியத்தே அப்படின்னு சொல்றாரு. எப்படி முடிச்சாரு? நாட்டி அச்சிய ரூபம் உபலபியத்தே, அதுக்கு மிருத்யுக்கு எந்த ரூபமும் கிடையாது. ஏன்பா அது இருந்தா தானப்பா அதுக்கு ரூபம் இருக்கும். இல்லவே இல்லாத மிருத்யு அதுக்கு ரூபமே கிடையாது. அதனால அது காண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அது பர்சீவே பண்ண முடியாது, காண முடியாது, அதை பற்றி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடு. இல்லாத பொருளை எப்படிப்பா பார்க்க முடியும், எப்படி கேட்க முடியும், எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னார். இப்ப சந்தேகம் இருக்கு இல்லையா? உபலபியத்தை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நமக்கு இதே மகாபாரதத்துல சாவித்திரி உபாக்கியான்னு நமக்கு தெரியும் இல்லையா?
சத்தியவானுக்கு என்ன நன்மை வந்தது, சாவித்திரியானவன் அந்த யம தர்மராஜனை விடாம போய் துரத்தின்னு போய் எனக்கு குடு அப்படின்னு கேட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியுது. அந்த கதையில இல்லையா ஒரு மகாபாரதத்துல ஒரு வச்சனம் வருது. அது என்ன வச்சனம்? அத சத்தியவத காமாதே பாசபத்தம் வசம் கதம் அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் நிஷ்டகர்ஷயமோ பலாத் அப்படின்னு தெரியுது. இந்த விருட்சத்திலிருந்து சத்தியவானுடைய சரீரமானது கீழே விழுந்தது. பிறகு சத்தியவதா தாயாது இந்த சரீரத்தை என்ன பண்ணா யமதூதர்கள் தான் வந்தார்கள். வந்து அவர்களுடைய பாசக்கயிறை அவன் மேல போட்டார்கள். பாசபத்தம் வசம் கதம், அந்த பாசத்துக்குள்ள அந்த காயம் சத்தியவதனுடைய சரீரமானது வசம் கதம் அதனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த யமஹா அங்குஷ்ட மாத்திர புருஷம், அங்குஷ்ட மாத்திர புருஷனாக இருக்கக்கூடிய அந்த யமனானவன் என்ன பண்ணா நிஷ்டகர்ஷ அதை பிடித்து இழுத்தான் அப்படின்னு வந்துட்டு. இழுத்தான் அப்படின்னு என்ன, யாரோ ஒருத்தன் அப்படின்னு தெரியுது. கயரை போட்டு இழுத்தான் வேற தெரியல, கயரை வேற யூஸ் பண்ணிருந்தான். சரீரத்தை இழுத்தான், அங்க ஒரு ரூபம் தெரியுது. சத்தியவானுடைய சரீரத்தை பாசத்தினால கட்டி அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனாக இருக்கக்கூடிய யம தர்மராஜா நிஷ்டகர்ஷ எப்படி பலாது பலமாக அதை இழுத்தான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தா நீங்க ரூபம் நாப்பி அஸ்ய ரூபம் உபலபியத்தே அப்படின்னு முடிச்சீங்க. இப்ப என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் ஆகுது. உபலபியத்தை அதான் தெரியுது சார், நமக்கு கதையெல்லாம் படிச்சா தெரியுது, நான் சொன்னா உங்களுக்கு புரியுது, ஏதோ ஒரு விதத்துல உபலம்பம் நடக்கிறது இப்படி புரியுது. நீங்க எப்படி சொல்றீங்க கதம் முக்கியத்தே நான் அஸ்ய ரூபம் உபலபியத்தே இது, நீங்க என்னமா எப்படி சார் சொல்றீங்க அதனுடைய ரூபமானது காணப்படுவதே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க தத்ராக யமம் து ஏகே மிருத்யும் அதோ அந்யமாஹு ஆத்மா அவாசம் அமிர்தம் பிரம்மச்சர்யம் பித்ருலோகே ராஜ்யமனுஷாஸ்தி தேவஹ சிவ சிவானாம் அசிவோ அசிவானாம். மிருத்யு அப்படின்னு ஒருத்தர் யம தர்மராஜான்னு ஒருத்தர் இருக்கார். இப்படின்னு சில பேர் புரிஞ்சுருக்கோம். புராணங்கள்லாம் புரிஞ்சுட்டா 99% ஆஃப் தி பீப்புள் இந்த யம தர்மராஜனே எப்படி புரிஞ்சுருக்கான், ஒரு நாள் யமன் வருவான், யமன் வந்து உடைப்பான் அப்படின்னு தான் புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. யம தர்மராஜா கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. அவர் சித்திரகுப்தனை வச்சுட்டு கரெக்டா பண்ணி கரெக்டா யமதூதர்களை கரெக்டா அந்த பிரம்மாஜி ஒரு ஆளுக்கு பிறக்கும் பொழுது இவருக்கு 92 வயசு 87 நாள் இல்லையா 8 மணி நேரம் அப்படின்னு போட்டா கரெக்டா அந்த டயத்துக்கு அந்த 8வது மணி முடிஞ்ச உடனே ஜம்மன் வந்து அவரை கூட்டுன்னு போயிடுவார். இப்படிதானே சார் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்படி ஒரு யம தர்மராஜாவே நமக்கு தெரியும். சரி, நம்மள மாதிரி வேதாந்தம் படிச்சவர்களுக்கு எல்லாம் இன்னொரு யம தர்மராஜாவை தெரியும். அவர் யார்? அவர் நச்சிகேதனுக்கு இல்லையா ஏஎம் பிரேதேவி சிகிச்சா மனுஷே அஸ்தி கேகே நாயன் அஸ்தி கேகே அப்படின்னு கேட்டான் இல்ல. ஏதாத் விஜயான சிஷ்டத்வயாகம் வராணான்யேகவர திருத்தீயா அப்படின்னு கேட்டானே. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர ஸ்மாத் தாக்குதாத் அந்நிக்க பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத. அங்க நச்சிகேதர் எப்படி பிடிச்சா அவரை, எந்த பிரம்மத்தை நீ பார்த்துக்கோ, எத்தத் பஷ்யசி பார்த்து கொண்டிருக்கிறீரோ அந்த பிரம்மத்தை தத்வத அந்த பிரம்மத்தை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு கேட்டான். இப்படி ஒரு ரமர் இருக்காரோ இல்லையா இல்லையா. யமம் து ஏகே மிருத்யும், ஒரு சில பேருக்கு இந்த ஏகே யமம் து இல்லையா இப்படியாக மிருத்யுவாக இருக்கிறார். அதே மாதிரி அதஹா அந்யம் இன்னொரு ஒரு குரூப் இருக்கு. அது எப்படி தெரியுமா இருக்க, அவர் ஆத்மா ஆத்ம அவாசம் ஆத்மாவிலேயே அவர் சதா சர்வகாலமும் ஹிருதயாகாசத்துல இருந்து கொண்டு எல்லாருடைய ஹிருதயத்திலும் அந்தர்யாமியாக அவர்தான் தான் இருந்து கொண்டு அமிர்தமாக இருக்கிறார், பிரம்மச்சரியத்தோட இருக்கிறார். பித்ருலோகம் ராஜ்யம் முதலியவைகளாம் அவர்தான்
அனுசாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே தேவர். அந்த யமன் தான் பிரம்மம். அந்த பிரம்ம ஞானத்தை அவர் அறிந்ததுனாலதான் பிரம்மமாக இருந்து கொண்டுதான் அந்த சிஷ்யனான் நசிகேதஸுக்கு இதையெல்லாம் எடுத்து கூறினார். அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? சிவஹா சிவானாம் அசிவஹா அசிவானாம். அந்த பிரம்ம அந்த யமமா இருக்கார மங்களகரமான காரியங்கள்லாம் பண்றவங்களுக்கு மங்களகரமாக இருப்பார், சிவனாக இருப்பார் இல்லையா? கட்டகாரியங்கள்னா அமங்கலமான காரியங்கள் பண்ணி கொண்டவர்களுக்கு அவர் மிருத்யுவாக இருந்து அவர் தண்டிப்பார். அசிவானாம் சிவஹா சஹா சிவானாம் சிவஹா சஹா. இப்படி ரெண்டு ஸ்வரூபம் இருக்குப்பா அந்த மிருத்யுக்கு. அதனால அந்த சாவித்திரி உபாக்கியானத்தை வச்சுட்டு அங்கதான் அந்த மனுஷன் நிச்சகர்ஷ யமோ பலாத்தான் கயிறை பிடிச்சு இழுக்கிறாருன்னா இழுக்கிறது தெரியுது, கயிறு தெரியுது, ரூபம் தான் தெரியுது. நீ புரிஞ்சின்றது அந்த மிருத்யு. அது புராணத்துல சொன்னது அந்த மிருத்யு. இன்னொரு மிருத்யு இருக்காரு, அவர் கட்டோபரிஷத்துல அங்க வரக்கூடிய யமதர்மராஜா. அவர் என்ன சாட்சாத் பிரம்மஞானி, பிரம்மன் தான். அவர் தான் இந்த லோகங்களை எல்லாம், பிதர்லோகங்களை, இந்த லோகங்களை எல்லாம், இந்த ராஜ்யங்களை எல்லாம் அனுஷாஸ்தி. அவர் தான் கண்ட்ரோலராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் உண்மையிலேயே காடு, தேவஹா. அவர் எப்படி தெரியுமா? சிவானாம் சிவஹா அசிவானாம் சிவஹா அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னார். ஆறாவது இதை 12ஆம் தேதி அன்னைக்கு பவன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.